அதிமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகியிடம் இருந்து நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப்பொருள் வாங்கி பயன்படுத்தியதாக அளிக்கப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவர் மீது விசாரணையானது நடைபெற்ற நிலையில் மருத்துவ பரிசோதனையில் போதைப்பொருள் அவர் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக நடிகர் ஸ்ரீகாந்தை பிடித்து நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் முன்னாள் அதிமுக பிரமுகரான இருக்கக்கூடிய பிரசாந்த் என்பவர் முதலில் கைது செய்யப்பட்டார். அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பிரதீப் குமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். பிரதீப் குமார் சேலத்தை சேர்ந்தவர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் தான் நடிகர் ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் சப்ளை செய்திருப்பதும் அவர் அதை பயன்படுத்தியதும் விசாரணை தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் நடிகர் ஸ்ரீகாந்திற்கு சம்மன் என்பது கொடுக்கப்பட்டது. அந்த சம்மனின் அடிப்படையில் அவர் விசாரணைக்காக இன்று ஆஜரானார். அப்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு அவருக்கு இரத்த பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அவர் போதைப் பொருள் உட்கொண்டாரா என நிரூபிப்பதற்காக இரத்த பரிசோதனை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அந்த பரிசோதனையில் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றொரு நடிகர் கிருஷ்ணா என்பவருக்கும் இந்த போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்ட சம்பவத்தில் தொடர்பு இருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அவரிடமும் விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். மேலும் ஸ்ரீகாந்த் இந்த பிரதீப் குமாரிடமிருந்து போதைப் பொருளை வாங்கி வேறு யாருக்காவது சப்ளை செய்திருக்கிறாரா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அந்த கோணத்தில் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. முன்னாள் அதிமுக பிரமுகராக இருக்கக்கூடிய பிரசாந்தும் ஸ்ரீகாந்தும் நெருங்கிய நண்பர்களாக இருந்திருக்கிறார்கள். பிரசாந்த் தயாரிக்கக்கூடிய திரைப்படத்தில் ஸ்ரீகாந்த் கதாநாயகனாக நடித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீகாந்துடைய செல்போன் உரையாடல்களை ஆய்வு செய்யக்கூடிய பணி நடந்து வருவதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. தொடர்ந்து விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக காவல்துறையினர் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறையினர் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. விசாரணை தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மட்டும் காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.